Hi sister, welcome to my channel. இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான டிப்ஸ் பார்க்கலாம். டிப் நம்பர் 1. எல்லா வீட்டுக்குமே மெயினான பொருள் பார்த்தீங்கன்னா லாக் அண்ட் கீ தான். நம்ம வீட்டில் ஆள் இருந்தாலும் சரி, ஆள் இல்லைனாலும் சரி, நம்ம வீட்டை பாதுகாப்பாக பார்த்துக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா இந்த லாக் அண்ட் கீ தான். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை பாதுகாப்பாக பார்த்துருப்போம், வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் க்ளீன் பண்ணுவோம். ஆனால் நம்ம வீட்டையே பாதுகாக்கிற இந்த லாக் அண்ட் கீயை யாரும் பெருசாக கவனிக்க மாட்டோம். வாங்கின புதுசில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகும், பூட்டுறதுக்கும் திறக்கிறதுக்கும். இதுவே கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரக் ஆகிடும். இப்படி ஸ்ட்ரக் ஆன பூட்டை திறந்துகிட்டே இருப்போம், பூட்டிகிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. பூட்டில் எதனா பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சில பேர் கோகோனட் ஆயில் விடுவாங்க. ஆனால் நாங்கள் ஒரு ஸ்ப்ரே போட்டு ட்ரை பண்ணோம். கோகோனட் ஆயிலை விட பெஸ்ட்டாக இருக்குது. கோகோனட் ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தான் ஒர்க் ஆகும். இந்த ஸ்ப்ரே போட்டிங்கன்னா 6 மாதம் வரையும் பூட்டு சாவிக்கு எந்த பிரச்சனையும் வராது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ஸ்ப்ரே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லாக் பண்ணி அழுத்துறோம் இல்லையா, அந்த இடத்துலையும் நம்ம இப்போ லாக்ஸ் கீ போட்டு இன்சர்ட் பண்ணுறோம்ல, கீ போடுற இடத்துல அந்த இடத்துலையும் இந்த ஸ்ப்ரேவை விடுங்க. நல்லா அதில் உள்ள துருவெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு வந்துடும். நல்லா ஈஸியாக இருக்கும். சாவி விடும்போதே நல்லா ஈஸியாக இருக்கும். ஒரே அழுத்தும் போதே நம்ம பூட்டு வந்து நல்லா க்ளோஸ் ஆகிடும். பூட்டில் உள்ள துருவெல்லாம் வந்துடும். ஆனால் பூட்டு கலர்லாம் சேஞ்ச் ஆகாது. பூட்டில் உள்ள துருவெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு வந்துடும். உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் நீங்கள் போடும்போதும் திறக்கும் போதும். குழந்தைங்களாம் கொஞ்சம் பூட்டும்போது பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தவே முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரே பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா டக்குன்னு அழுத்திடலாம், டக்குன்னு திறந்துடலாம். அந்த அளவுக்கு இந்த ஸ்ப்ரே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இந்த ஸ்ப்ரே டீட்டெயிலை டிஸ்கிரிப்ஷனில் தரோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் 2, பாத்ரூமில் இதுமாரி பிளாஸ்டிக் டோர் போட்டிருப்போம். டோரில் பார்த்திங்கன்னா புதுசாக போடுறப்ப பார்த்திங்கன்னா மூவிங் பார்ட்டில் சில்வர் கலரில் அப்படியே இருக்கும். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இருக்க மூவிங் பார்ட்டில் இருக்க சில்வர் கலர் மட்டும் அப்படியே இருக்கும். இந்த பாருங்கள், உங்களுக்கே தெரியுது புதுசாக இருக்குது. சென்டரில் இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் கொஞ்சம் பழசாயிடுச்சு, துருவும் பிடிச்சிருக்கு. அதிகமாக தண்ணி படுற இடம் இருந்தாலும் அதே மாதிரி இருக்குது. மேலே இருக்க மாதிரி புதுசாக இங்கே கீழே இல்லை பாருங்கள். இதை வந்து நம்ம இந்த துருவை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்ப்ரே சொல்கிறேன், அந்த ஸ்ப்ரேவை ட்ரை பண்ணுங்கள். துருவும் பிடிக்காது, ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஆனால் தேங்காய் எண்ணெய் விடுவாங்க. தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா அந்த நேரத்துக்கு நல்லாயிருக்கும், சத்தம் வராது. ஆனால் இந்த ஸ்ப்ரே போட்டிங்கன்னா துரு பிடிச்சிருக்கிறத எடுத்துகிட்டும் வரும், சத்தமும் வராது. டோர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்புறமும் ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 100 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். இந்த ஸ்ப்ரே வாங்கிட்டிங்கன்னா நிறைய பொருளுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்ப்ரேக்கு பின்னாடியே நிறைய எந்தெந்த பொருள் க்ளீன் பண்ணலான்னு போட்டிருக்கோம். இந்த டீட்டெயிலை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரோம், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள்.